வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி இன்ஃபர்மேஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிபேட், அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நண்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவரின் வாழ்விலும் எல்லா செல்வங்களும் செழிக்கட்டும். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஓகே, நம்ம டாபிக் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஜிபேட்டோடைய இம்பார்ட்டன்ஸ் பேசிக்காக என்னன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுறோம். அதாவது மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி கோர்ஸ் நம்ம படிக்கிறதுக்கு நமக்கு ஜிபேட் எக்ஸாமினேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே தெரியும். ஸோ எம்ஃபார்மா இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிகிரி டு கெட் ஹையர் போஸ்ட் இன் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி. ஓகே, ஸோ பிஜி டிகிரி நம்ம ஃபார்மசியில் முடித்தோம் அப்படின்னா நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இண்டஸ்ட்ரி லைனில், ரிசர்ச் லைனில் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள். அது மட்டும் இல்லாமல் ஜிபேட் குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் நாட் ஓன்லி ஹாவ் அட்வான்டேஜ் டு ரிசீவ் ஸ்காலர்ஷிப் ஓவர் எம்ஃபார்ம் அட்மிஷன், பட் they have chances of placement in best companies of the world in the best pay scale. அதாவது ஜிபேட் குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் வந்து நம்மளுடைய ஸ்காலர்ஷிப்புக்கு மட்டும் நம்மளுடைய மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி கோர்ஸில் ஜிபேட்டை யூஸ் பண்ணாமல் வேர்ல்டு லெவலில் பெஸ்ட்டு கம்பெனியில் பெஸ்ட்டு பே ஸ்கேல் கிடைக்கிறதுக்கும் இந்த ஜிபேட் ஸ்கோர் கார்டை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதாவது நமக்கு எம்என்சி கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறதுக்கு, ஆர்என்டி போஸ்டிங் வர்றதுக்கு, ரிசர்ச்சில் நம்ம போகிறதுக்கு நம்மளுடைய ஜிபேட் ஸ்கோர் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாட் ஓன்லி ஜிபேட் எக்ஸாமினேஷன் ஸ்கோர், யூஜிசி சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமினேஷன், மற்ற நேஷ்னல் லெவல் ஃபார்மசி ஃபீல்டு ரிலேட்டடான எக்ஸாமினேஷனில் எதில் குவாலிஃபை ஆனாலும் கண்டிப்பாக அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நைப்பர் ஜேஇ, அதாவது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், அந்த எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு கண்டிப்பாக ஜிபேட் குவாலிஃபை ஆகிருக்கணும். இப்போது சமீபத்திய காலங்களில், அதாவது லாஸ்ட் அகாடமிக் இயர், இந்த அகாடமிக் இயரில் நாம் ஜிபேட் எக்ஸாமினேஷன் எழுதாமல் கூட நைப்பர் ஜேஇ எழுதினாலும் நாம் நைப்பர் கவுன்சிலிங்க்கு, அதாவது ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் முடித்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு வெப் கவுன்சிலிங் போகும்போது ஜிபேட் குவாலிஃபைங் ஸ்கோர் இருந்தால் மட்டும்தான் நமக்கு கவுன்சிலிங்கில் பெர்மிஷன் உண்டு. அதோட ஜிபேட் குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் ஆர் ஆல்சோ எலிஜிபிள் ஃபார் வேரியஸ் கவர்மெண்ட் ஃபெலோஷிப். இப்போது ஃபெலோஷிப்பும் பார்க்கும்போது ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப், சீனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப், அதாவது ஐசிஎம்ஆர் ஃபண்டட் ப்ராஜெக்ட்டு, அப்புறம் ஆயுஷ், டிஎஸ்டி, டிபிடி, இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஃபெலோஷிப்க்கு வந்து நேஷ்னல் லெவல் எக்ஸாமினேஷனை கிராக் பண்ணியிருந்தோம்னா நமக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுலேயுமே நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஜிபேட் மட்டும் இல்லாமல் யூஜிசி சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமினேஷன் குவாலிஃபை ஆகியிருந்தாலும் நாம் இந்த ஃபெலோஷிப்க்கெலாம் ஈஸியாக எலிஜிபிள் ஆகிடலாம். ஏன்னா அதாவது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, யூஜிசி சிஎஸ்ஐஆர் நெட்டுங்கிறது வந்து காமனாக லைஃப் சயின்ஸ் முடித்தவங்க எழுதுவாங்கன்னா, ஜிபேட் நம்ம ஃபார்மசி ப்ரொஃபஷனல் கிராஜுவேட்ஸ், அதற்கு ஈக்குவலண்ட்டான டிகிரியில் உள்ளவங்க மட்டும்தான் எழுத முடியும். அதனால் கண்டிப்பாக நம்ம ஜிபேட் குவாலிஃபை ஆகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளுடைய ஃப்யூச்சர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு, இந்த மாதிரியான ஃபெலோஷிப் ப்ரோக்ராமுக்கு, அடுத்து நம்மளுடைய ஹையர் எஜுகேஷன் இன் மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி, அதாவது பிஜி ஆஸ் வெல் அஸ் பிஹெச்டி டிகிரி கோர்ஸ்க்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அருள் பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும், எல்லா நேரங்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.